ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆயிஷா. இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். யூடியூப்பில் ஷார்ட்ஸ் எப்படி வேணாலும் போட்டுடலாம். அதே போல் யூடியூப்பில் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஷார்ட்ஸோடைய மியூசிக் எடுத்து நம்ம போட்டோம்னா நமக்கு எந்த ஒரு டேஞ்சஸுமே இருக்காது அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஏன்னா எனக்கு அனுபவபூர்வமாக நான் அனுபவித்த ஒரு சில விஷயங்கள் இதில் இருக்குது. அதை தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். இந்த விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்காமல் இதை மாதிரி மியூசிக் எடுத்து நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நம்மளால் மானிஸ்ட்ரேஷன் கூட வாங்க முடியாத ஒரு சூழல் நமக்கு கண்டிப்பாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம சேனலை நம்ம கரெக்டான முறையில் கொண்டு போனால் மட்டும்தான் நம்ம சேனலை நம்மளால் காப்பாற்றிக்க முடியும். ஸோ இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்கிறத நான் அனலைஸ் பண்ணி நான் கண்டுபிடிச்சதுனால அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்ல வர தகவல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கும் புரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் கேட்குறது, நம்மளுடைய சேனலை அஃபெக்ட் பண்ணாமல் சினிமா மியூசிக்லாம் நான் எங்கேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ இந்த வீடியோவோட எண்டில் அது மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் சினிமா சாங்ஸ்லாம் நம்ம எங்கேருந்து எடுத்து நம்மளுடைய ஷார்ட்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போது நீங்கள் கேட்கலாம், இப்போ பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்களாம் சினிமா சாங் யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் சினிமாவில் இருக்கக்கூடிய இந்த காமெடி கட்டிங் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இது மாதிரியான காப்பிரைட் கிளைம் பிரச்சனைலாம் வராதா? ஏன் பிகினர்ஸ் எங்களுக்கு மட்டும் ஏன் இதை மாதிரிலாம் வருது அப்படிங்கிற மாதிரியான டவுட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக நம்ம ஃப்ரீயாகவே மியூசிக்கை யூடியூப்லேருந்தே எடுத்து நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம், எல்லாமே அப்லோட் பண்ணிக்கலாம், ரீமிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் அது எந்த இடத்துல எடுக்கணும், ஏன் அது மாதிரி வருது, அதாவது யூடியூப்பில் எடுக்கும் போதே இது மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் வரதான் செய்யுது. அது ஏன் வருது, எந்த இடத்துல எடுக்கிறதுனால வருது அப்படிங்கிற டீட்டெயிலை நான் ரொம்ப கிளியராக அதை சொல்லியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அது என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் யூடியூப்போட மெயின் பேஜுக்கு போய்க்கோங்க. நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் சென்டரில் பாருங்கள் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளஸ் சிம்பிளை நீங்கள் டச் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உள்ளார இது மாதிரி உங்களுக்கு பேஜ் வந்துடும். நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு ஷார்ட்ஸ் ஆல்ரெடி போட்டிருப்பீங்க. இந்த பேஜ் நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு பரிச்சயமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ இதில் பாருங்கள், கீழே ஷார்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அந்த ஆப்ஷனை நம்ம டச் பண்ணிப்போம். நீங்கள் அதை டச் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். லாஸ்ட் டைம் நீங்கள் என்ன வீடியோ பார்த்தீங்களோ அந்த வீடியோவை பற்றி இங்கே இதே மாதிரி ட்ரை திஸ் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே பாருங்கள், ஆட் சவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே போய் தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அங்கே எந்த மியூசிக்லாம் நம்ம எடுத்து ஷார்ட்ஸ் பண்ணலாம், அங்கே எந்த மியூசிக்லாம் எடுத்து நம்ம ஷார்ட்ஸ் பண்ணக்கூடாது, எதிலெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது இல்லை அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த ஒரு சில விஷயத்தை மட்டுமே நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஷார்ட்ஸ் அப்லோட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் வராது. ஓகேவா? இப்போ நம்ம இந்த பேஜ் வந்துட்டோம். ஸோ ஆட் சவுண்ட் கொடுத்தோம்னா நமக்கு இந்த பேஜ் வந்துடும். இதில் இருக்கக்கூடிய எந்த சவுண்ட் வேணாலுமே நம்ம எடுத்து ஷார்ட்ஸ் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா அதில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக வராது அப்படின்னு சொல்ல முடியாது, வரும். ஸோ அது எதனால் வருது, ஏன் வருது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். யூடியூப் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல அஃபிஷியல் சாங்கையுமே கொடுப்பாங்க, ப்ளஸ் ஒரிஜினல் சவுண்டு ரெண்டையுமே நமக்கு கொடுப்பாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கனிமான் போட்டு இதோ சர்ச் கொடுக்குறேன். இப்போ கனிமான் கொடுத்து சர்ச் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆல் அப்படிங்கிற இடத்துல அந்த சாங்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது பிட்டாக நிறைய ஷார்ட்ஸ் 36ல் 24 செகண்டில் 1 மினிட்ஸில் எல்லாத்துலேயுமே நமக்கு காட்டுது. இதுலேயே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலில் பார்த்தா அஃபிஷியல்லையுமே இந்த சாங்ஸ் ஓவரால் நிறைய காட்டுது. ஸோ இந்த சாங்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சவுண்டுக்கு போனீங்கன்னா ஒரிஜினல்லையுமே இந்த வாய்ஸ் இந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் ஒரிஜினல்லையுமே இந்த மியூசிக் நிறைய ஷோவாகி நமக்கு காட்டுது. ஓகே, இப்போ தான் அஃபிஷியல்லையும் காட்டுது, ஒரிஜினல்லையும் காட்டுது, ஆல் மியூசிக்கில் போட்டாலுமே காட்டுது. இதை எடுத்து ஷார்ட்ஸ் பண்ணுறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். பிரச்சனை இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு சாங்கை நான் உங்களுக்கு சர்ச் பண்ணி காட்டுறேன். அந்த சாங்கை நான் சர்ச் பண்ணி இதோட அதை கம்பேர் பண்ணி சொல்லும் போது உங்களுக்கு அந்த விஷயம் புரியும். இப்போ நான் உங்களுக்கு கனிமா சாங் உங்களுக்கு நான் சர்ச் பண்ணி காமிச்சேன். அது ஆல் அஃபிஷியல் ப்ளஸ் ஒரிஜினல் இந்த 3 பிளேஸ்லையுமே அந்த சாங் இருந்தது நீங்கள் பார்த்தீங்க. ஓகே, இப்போ நான் இன்னொரு சாங் இப்போ நான் உங்களுக்கு சர்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது என் விதி அப்படிங்கிற மாதிரி ஒரு சாங். இந்த சாங் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த சாங்கை நம்ம சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது மாதிரி சர்ச் லோடாகி வருது. அதாவது என்ன, என் விதி அப்போதே தெரிந்திருந்தால் கர்ப்பத்தில் நானும் கலைந்திருப்பேன் அப்படிங்கிற சாங்கு. இது ஆல்னு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆலில் இந்த சாங் இருக்குது. ஆடில் நிறைய பேர் இதை ஷார்ட்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதே சாங்கை ஒரிஜினலில் பார்க்கும்போதுமே இருக்குது. அதாவது ஒரிஜினலில் இதே சாங் ஒரிஜினலில் இருக்குது. பட் நீங்கள் அஃபிஷியல் மியூசிக் அப்படின்னு போய் நீங்கள் பார்க்கும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாங்கானது அஃபிஷியலில் இல்லை.
ஓகேவா, அஃபிஷியலில் இல்லை. இப்போ ஒரிஜினலில் தான் இருக்குது. ஒரிஜினல் சவுண்ட்லேருந்து தான் எடுத்து எல்லோரும் என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்களாம் வந்து ஷார்ட்ஸ் வந்து பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரிஜினல் சவுண்டில் இருக்கிற சாங்கை நம்ம எடுத்து ஷார்ட்ஸ் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்கலாம். இது வந்து பண்ணலாம், பண்ணக்கூடாது அப்படிங்கலாம் கிடையாது. சப்போஸ் அந்த ஒரிஜினலில் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த மியூசிக்கானது அவங்களுக்கு மட்டுமே ஓனரைஸ் பண்ணக்கூடிய ஒரு மியூசிக். ஸோ அதை எடுத்து நம்ம வந்து பண்ணும்பொழுது ஒரு சப்போஸ் அவங்க வந்து அதை வந்து வேறு ஏதாவது ஆப்ஷனை வந்து மாற்றுறாங்க அப்படிங்கும்போது நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த ஷார்ட்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாதிப்புகள் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் என்ன கேட்டிங்கன்னா அஃபிஷியல் மியூசிக்கில் வரக்கூடிய மியூசிக் மட்டுமே எடுத்து நம்ம ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறது, க்ரியேட் பண்ணுறது ரொம்பவே நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் எதனால் இந்த விஷயத்தை இவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதை மாதிரி ஒரு சில ஷார்ட்ஸில் நான் வந்து அடி வாங்கியிருக்கேன், அது மாதிரி ஆகிருக்கு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், அஃபிஷியல் மியூசிக்கில் வரக்கூடிய அந்த சாங்ஸ் மியூசிக் மட்டுமே எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுங்கள். சினிமா சாங்ஸ் எதுவாக இருந்தாலுமே இந்த அஃபிஷியலில் உள்ளதை மட்டுமே எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள், ஒரிஜினல் சவுண்ட்லேருந்து எடுக்காதீங்க. நீங்கள் சில பேர் கேட்கலாம், நான் ஒரிஜினல் சவுண்ட்லேருந்து தான் எடுத்து போட்டேன், ஆனால் எனக்கு அந்த பிரச்சனை வரலையே அப்படின்னு. ஏன்னா நீங்கள் ஒரிஜினல் சவுண்ட்லேருந்து எடுத்து போட்ட அந்த சாங் ஒருவேளை அஃபிஷியலுக்கு அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. சப்போஸ் நீங்கள் ஒரிஜினலில் எடுத்து போட்ட சாங்கை அவங்க அஃபிஷியலில் விடலை அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு காப்பிரைட் கிளைம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நம்ம அந்த மியூசிக்கை வச்சு ஒரு வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம மேக் பண்ணி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்பொழுது பின்னாளில் அது ஒரு காப்பிரைட் கிளைமாக மாறும்போது பார்த்திங்கன்னா அந்த வீடியோ மூலயமா நமக்கு வந்து வியூஸ் ப்ளஸ் வந்து ஏர்னிங் எல்லாமே நம்மளை விட்டு போகும்போது அந்த டைமில் நமக்கு ஒரு சங்கடம் ஏற்பட தானே செய்யும். ஸோ அதனால தான் நான் முன்கூட்டியே சொல்கிறேன், நீங்கள் அஃபிஷியல் மியூசிக்கில் இருக்கக்கூடிய சவுண்டை மட்டுமே எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள், ஒரிஜினல் சவுண்ட்லேருந்து எடுத்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது நான் பர்சனலாக நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு அனுபவத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது போல் நம்ம போடக்கூடிய வீடியோவாக இருக்கட்டும் இல்லை வந்து ஷார்ட்ஸாக இருக்கட்டும், அதில் வந்து நம்ம சின்ன சின்ன ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேனலை வேறு லெவலுக்கு நம்மளால் கொண்டு போக முடியும். அதுக்கான ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை தான் நம்ம சேனலில் நான் வந்து கைட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த சேனலில் இப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி இருக்குங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களை வந்து டைரெக்டாக வந்து சேரும். இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.